அனியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒப்சஷன் ரொம்ப நாள் ஆகிடுச்சில்ல வீடியோ போட்டு, ரியலி சாரி. ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த எஃப்எஃப் இன்னும் ஒரு 2 or 3 எபிசோடில் வந்து கண்டிப்பாக முடிஞ்சிடும். அப்படி இருக்கும் போதோ நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் ஜேகேகே ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை எப்படி, என்னன்னு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். பார்க்கலாம், ஓகேவா? சரி வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதில் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணிப்போனா சுஜியோன் அவனோட ரூமுக்கு போயிருப்பான் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு. அப்போ வயன் அப்படியே உட்காந்து அழுதுட்ருக்கா. சங்கோக், நீ என்னன்னா என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க மாட்டலடா. நீ என்ன பண்ண? என்ன பைத்தியம் மாதிரி லவ் பண்ண. அந்த நேரத்தில் எனக்கே அது தப்பாக தெரிஞ்சுது. நீ பைத்தியம் மாதிரி லவ் பண்ணிட்டு இப்போ என்ன பைத்தியமாக்கிட்டலடா நீ. என்னதான் ஜியோன் ஒன்று மாதிரி இருந்தாலும் ஒன்று மாதிரிலாம் ஆயிட முடியாது ஜங்குக். எப்பயுமே என்னை பார்த்து பார்த்து எனக்கு நீ என்ன வேணும், நான் எப்படி இருக்கணும் எல்லாம் மானிட்டர் பண்ணி எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரியே இருப்பல்லடா. ஆனால் அவள் அப்படி இல்லை. நான் ஏன் அவனை விட்டு போகணும்னு நினைக்கணும்? இப்போ எதுக்கு உன் வழியை அவனை பார்க்கணும்? என்னால் முடியல ஜங்கு. நீ மட்டும் ஜாலியாக போயிட்டல, என்னை கஷ்டப்படுத்தணுன்னே போயிருக்கல ராஸ்கல். எல்லாம் எல்லாம் என் தலை எழுத்து, எல்லாமே என் தலை எழுத்து தான். ஏய் ஓயன், என்ன வெதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? வெளியே போகலாம் வா. இல்லை ஜியோ, நான் எங்கேயும் வெளியே வரதா இல்லை. நீ போ, உன் டைமை உனக்கு ஸ்பெண்ட் பண்ணு. பாரு எப்படியே அரைஞ்சான்னு நினச்சிக்கோ. என்னடி என்ன பாரு, நீ டக்குன்னு மாறுவ, எல்லாமே உன் மேலே பைத்தியமாக இருப்ப. ஏன் மேலே காட்டுவ எல்லாம் தெரிஞ்சு டக்குன்னு புரியறதுக்கு நான் என்ன ரோபோட்டா? பாரு ஓயன், ஏய் வெளியே போகலான்னு சொன்னேன் வா. அவ்வளோ அசிங்கமாக என்னை கேட்டுட்டு எனக்கு புரியலடி. நான் அசிங்கமாலாம் கேட்கல, என் எமோஷனில் விளையாடாதான்னு சொல்கிறேன். நீ ஜங்குக்கா பார்க்குற, ஜியோனா பார்க்குற, இப்போ ஜங்குக் மாதிரி எனக்கு கிஸ் பண்ணுறியா? என்னால் முடியாதுடி, என்னால் முடியாது. எனக்கும் வலிக்கும், எனக்கும் வலிக்கும், எனக்கும் நிறைய இருக்கு. உனக்கும் அது என்னன்னு தெரியும். மறக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், என்னால் முடியலை. ஜியோன் ஜியோன் என்ன சொல்கிற? நீ இன்னும் மறக்கலையா? இங்கே பாரு, நீ 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 மறந்துட்டேன்னு தானே சொன்ன. ஜியோன் ஜியோன் இப்பெல்லாம் பண்ணாத ஜியோன். இங்கே பாரு, வெளியே போகலான்னு சொன்னவா? ஸோ வாயனும் கூட போயிருப்பான். ரொம்ப நேரம் ஜியோனோ ட்ராவல் பண்ணி அதில் ஒரு நல்ல ரெசார்ட் கூப்பிட்டு போயிருப்பான். ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியிருப்பான். 2 பேருக்குள்ளே அவ்வளோ சைலன்ஸ், எதுவுமே பேசிக்கல, அப்படியே அமைதியாக இருக்காங்க. அந்த ஃபுட்டெல்லாம் அப்படியே ஆறி போகுது. ரொம்ப நேரம் கழிச்சு, ஏய் இவ்வளோ நேரம் இருக்கும்டி, இப்படியே இருப்ப, என்னை சாகடிக்கிறதுக்கே பிறந்துடியா கிட்ட. வேற ஏதாவது ஆர்டர் பண்ணுறேன், சாப்பிட்றியா? சாப்பிடு, இது போதும். வைத்தியம் தாண்டி பிடிச்சிருக்கோம் உனக்கு. அகைன் வெயிட்டரை கூப்பிட்றான், இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க, அகைன் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறான். இப்போது வயன் அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ஜியோனுக்கு கால் வருது. ஒரு கால் பேசிட்டு வரேன், சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் கிட்ட, சாப்பிட்டுட்டு. ஹலோ. நான் இது அவ்வளோ சரி, ஓகே, நாளைக்கே பார்க்குறேன். சரி பாய். ஷியோன், என்னடி நீ எதுவும் சாப்பிடல?
இல்லை, எனக்கு பசிக்கல, வேணாம். இல்லை, அட்லீஸ்ட் எனக்காகவாச்சு ஏதாச்சும் சாப்பிட்லாம்ல. அதான் சொல்கிறேன்ல, எனக்கு எதுவும் பசிக்கலன்னு. வேணாம், விடு. ஏன் இப்படி சரிடி, சாப்பிட்றேன்டி. எப்பா, சாப்பிட்றேன்டி, சாப்பிட்றேன். ஜங்குக், நாளைக்கு எங்கே போகிற? ஜியோன். சாரி சாரி ஜியோன், நீ வேற கிரண் கூப்பிட்டியா? எனக்கு என் ஜங்குக் ஞாபகம் வந்துருச்சு. அதான். நீ தானம்மா? நீ தானே மேடம்? அது கூப்பிட்டா ஒழுங்காக இருப்பீங்க, சாப்பிடுவீங்க, நார்மலாக இருப்பீங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி பண்ணுவீங்களே. மாதிரி பண்ணி என்ன சாகடிப்பீங்களே. இல்லை சி, நாளைக்கு எங்கன்னா வெளியே போறியான்னு கேட்டேன். ஆமாம், வெளியே போகிறேன். சரி, நானும் நாளைக்கு சும்மா மால் போய் ஷாப்பிங் பண்ணலான்னு இருக்கேன். அதான். சரி, என்ன கார்டு பிடி. நாளைக்கு என்னால் வர முடியாது. நீ தனியாக போய் ஷாப்பிங் பண்ணியிருப்பியா, இல்லை வேறு யாரும் கூட இல்லை, தனியாக ஷாப்பிங் பண்ணணும்னு தோணுது, அதனால தான் கேட்டேன். சரி, ஓகே, பார்த்து போய் பல எதுவும் வந்தாலும் கால் பண்ணடி, டே இருக்காத. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுறேன். வீட்டுக்கு போகலாம். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜியோனும் கூட்டிகிட்டு வந்திருப்பான் வீட்டுக்கு. ஸோ 2 பேரும் எதுவே பேசாமல் அமைதியாக படுத்து தூங்கியிருப்பாங்க. மார்னிங்கே ஜியோன் ரொம்ப டிப்டாப்பாக கிளம்பி போயிருப்பான். ஸோ இதை வாங்கி பார்த்துருப்பா. கொஞ்சம் அவளுக்கு வியர்டாக தான் இருக்கும். பட் எதுவுமே கண்டுக்காமல் அவன் மால் போகிற மாதிரி ஆஸ் யூஷுவல் மால் கிளம்பி போயிருப்பான். மால்லாம் போயிட்டு அகெயின் ஒரு ரெசார்ட் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு ரெசார்ட் போயிருப்பா. அந்த ரெசார்ட் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் தான். அவங்க உட்காந்துட்டு இருக்கும் போதோ அவளுக்கு அப்படியே டியர்ஸாக வருது. ஏன்னா அங்கே இருக்கிறது ஜியோனும் ஷீத்தெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே அவளுக்கு மனசே தெரியல, அப்படியே நின்றுட்டே இருக்கா. இப்போது ஜங்குக் கால் பண்ணிகிட்டே இருக்கா. காலை எடு ஜங்குக், காலை எடு ஜங்குக். வெயிட் பண்ணுறல. ஜங்குக் எனக்கு இல்லைல்ல, இதுக்கப்புறம் எனக்கு இல்லைல்ல. வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அங்கே வீட்டுக்கும் போயிருப்பா. போயிட்டு ரொம்ப நேரம் பெட்டில் படுத்து அழுதுகிட்டே இருப்பா. ரொம்ப டயர்டாகிருப்பா. ஷீதல் தான் ஜியோன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. என்னது இதெல்லாம்? கேஸ் ஸ்டடியாடா இதெல்லாம்? டே, உன்னதாண்டா கேட்டு இருக்க. கேஸ் ஸ்டடியா இதெல்லாம்? ஷீதல், இது என்ன எழவடா இதெல்லாம்? உனக்கு உன்னையா லவ் பண்ண நானு? அருகருப்பா இருக்கு இப்படி ஒரு மனுஷனை லவ் பண்ணிருக்கானு. சரி, இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க? என்ன பண்ணலான்னா பண்றேன், அவ்வளோதான். என்ன பாருடா, நான் டென்ஷன் ஆயிட்டாத. சீனியர், எனக்கு உங்கள் மேலே நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது. உங்கள் பார்க்கும் போதெல்லாம் அந்த பயம் எல்லாமே உங்கள் மேலே இருக்க மரியாதை தான் இப்பவும் இருக்குண்ணா. என்ன பாருடா, சொன்னா புரிஞ்சுக்கோ, இது ரொம்ப தப்பு. என்ன தப்புன்னு கேட்குறேன் நான். ஷீதல், இப்பவும் சொல்கிறேன், எனக்கு உன் மேலே நிறைய மரியாதை இருக்குடி. இதுலேருந்து நீ ஒதுங்கி போயிடு, அதான் உனக்கும் நல்லது. தேவையில்லாமல் ஏதோ பண்ணணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காத, அண்ட் ஏதாவது மாற்றணும்னு ட்ரை பண்ணாத. ஏன்னா நான் போட்ட பிளான் அது மாதிரி எதுவுமே மாறாது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். தப்பவும் முடியாது, தப்பிக்கணும்னு நினைக்கவும் கூடாது. அப்பா சொன்னது தான் இப்போவும். என்ன சொன்ன? கேஸ் ஸ்டடியா? இல்லைப்பா, கேஸ் ஸ்டடிலாம் இல்லை, போகிற போக்கில் ஒரு கேஸ் ஸ்டடி அப்படின்னு வச்சுக்கோங்க. மற்றபடி கேஸ் ஸ்டடிலாம் கிடையாது. சீனியர், என்னோட ரேங்கிங் எப்பயுமே 2000 கரெக்டா? நீங்கள்
1000. I mean, you're a number one person. இந்த டைம் நான் வருவேன்ல நம்பர் 1 பொசிஷனுக்கு. டேய் இதுக்கா? ஐயோ சீனியர், புரிஞ்சுக்கோங்க, இந்த மயிருக்காகலாம் இல்லை, போகிற போகல ஒரு கேஸ் அடி, அவ்வளோதான். நான் உண்மையை சொல்லிட்டேன்னா அதுக்கும் ஒரு பிளான் இருக்கு, கவலையே பட வேணாம். என்ன மயிரை வேணாலும் சொல்லிக்கோ. ஐயோ என் சீனியர் எப்படிலாம் பார்த்து நான் பேசவே மாட்டேன், தலை குனிஞ்சு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் இருப்பேன்ல. ஓகே, அதையே பண்ணிட்டு போயிடுறேன். சாரி சீனியர், என்னால் முடியாது. பாய். ஷீதல் அப்படி இந்த பேப்பர்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கா, அப்படியே தூக்கி அடிக்கிறா. கொஞ்ச நேரத்தில் அவரோட ஹையர் ஆஃபீஸருக்கெல்லாம் கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்கிறா. பட் இருந்தாலும் பொசிஷன் மூவ் ஆகிறது தானம்மா. இந்த டைம் இப்படி ஒரு விஷயத்த அவன் தானே கண்டுபிடிச்சிருக்கான், இப்படியும் பண்ணலாம்னு. சார் ஆர் யூ மேட்? இது எப்படி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க? போன விஷயத்தல் ஸோ அப்படியே உட்காந்துட்டே இருக்கா, இடிஞ்சு போயிட்டு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. பைத்தியக்காரி மாதிரி நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஷி, அருகருப்பா இருக்கு. இவனையா லவ் பண்ணு? அசிங்கமா. நான் பார்த்தவன் இவன் கிடையாது, அவன் வேற. இப்போ இருக்கவன் மிருகத்தோட கேவலமா இருக்கான். நான் பார்த்த ஜங்குக், நான் பழகுன ஜங்குக் எல்லாமே வேற. அவன் ரொம்ப இன்னசென்ட். என்கிட்ட பேச கூட பயந்த வந்து, சரி இதை பண்றேன், உங்க அப்ரூவல் வேணும், அது மாதிரி ஜங்குக்க நான் பார்த்துருக்கேன். இப்போ இவன் அருகருப்பா இருக்கான். இந்த ஈஸ்ட் மாதிரி என் கண்ணுக்கு தெரியறான். என்னை எதிர்த்து பேசுறான், இதை பண்ணாத நான் பண்ணுவேன்றான், பிளானையும் மாத்துவேன்னு சொல்றான். நான் பார்த்த ஜங்கு இல்ல, இவன் கேடு கட்டவன். அதுக்காக இவன் அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. எனக்கு வேணும் என் ஃபர்ஸ்ட் பொசிஷன். அது அவ்வளோ சீக்கிரம் யாருக்காகவும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஏன் நான் இவ்வளோ நாளாக லவ் பண்ணேன், என் ஜங்குக்காகவே விட்டு கொடுக்கல. இவன் இல்லை, என்னை அப்படியே விட போகிறது கிடையாது, விட்டு போகிறதே கிடையாது. ஸோ அப்படியே ஜியோன் இங்கே வந்திருப்பான். ஸோ ஜியோன் ரூம்குள்ளே வந்து பார்க்குறான். வீடியோ ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அப்படியே பயந்துக்கிட்டே ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறான். பையன் அப்படி அழுதுட்ருக்கா. ஹேவன், கிட்ட வராத, கிட்ட வராத ஜியோன், கிட்ட வராத. சரி சரி, ஏய் வரல வரல, அந்த கத்தி கீழே வெயிடி. யார் கூட போயிட்டு வந்த? கிடன், கிடன் ஒரு பிஸ்னஸ் போய் சொல்லாத, போய். ஏ கிடன் 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 வேணாம், வலிக்கும், இப்போ ரத்தம் வருது. கிடன் கிட்ட வந்தா நெக்ஸ்ட் டைம் கழுத்து. சரி 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 கிடன், சரி. யார் கூட போயிட்டு வந்த? உண்மையை சொல்லு, சொல்லு ஜங்கு, சொல்லு. ஷீதல், ஷீதல்டி அகேன் டப்பு டப்புன்னு கையில் 2 ஃபாஸ்ட்டாக போட்டிருப்பா. ஏ கிட்ட வராத, வரக்கூடாது, நீ வரக்கூடாது. பிச்சைக்காரியை விட கேவலமா கெஞ்சிட்டு இருக்கேனேடா உன்கிட்ட. ஐயோ, இருந்தாலும் உனக்கு ஷீதல் தான் வேணும்ல, அப்போ வச்சுக்கு என்ன காப்பாற்றணும்னு நினைக்கிற. கிடன் கிடன், நான் பேசினதே வேற கிடன், புரிஞ்சுக்கோ. கத்தி கீழே போடு, பாட்டி ரத்தம் நிறைய வருது. கிடன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடி,
ரத்தம் நிறைய வருது, புரிஞ்சுக்கோ. கீழே போடு, கீழே போடு. போட மாட்டேன். உங்க அண்ணன் எனக்கு கொடுத்த தண்டனையை நான் உனக்கு கொடுக்கணும். அவன் கொடுத்துட்டு போயிட்டான். ஜியோன், இப்ப சொல்றேன். ஆமா, என்னால் ஜங்குக்க மறக்க முடியல தான். நான் இப்போ ஜங்குக்க தான் லவ் பண்றேன். அவரத்துல தான் நான் உன்னை பாக்குறேன். என்னால் உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. அதனாலதான் கேவலமாவும் காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டே இருக்கேன். இதுக்கப்புறம் என்னால் கெஞ்ச முடியாது. ஐம் ஸோ டயர்ட் ஜியோன். என்னால் முடியல, வலிக்குது, எனக்கு வலிக்குது. கிடன், கிடன், எனக்கு அதுக்கு மேலே வலிக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் கிடன், நான் கிட்ட வரணும், என்னை விடு. கிடன், கிட்ட வரணும், விடுடி. இங்கப்பா ஜியோனி வந்தனா. கிடன், கிடன், வரல வரல வரல. அம்மா, கிடன், வரக்கூடாது, வரக்கூடாது, வரக்கூடாது. சரி, இப்போ நான் இங்கே என்ன பண்ணணும்? வர நிறைய போயிட்டு இருக்குடி விளையாட்டுல. வர நிறைய போயிட்டு இருக்குடி, புரிஞ்சுக்கோடி, புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, ப்ளீஸ் 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 கிடன், புரிஞ்சுக்கோ. என்னை பைத்தியக்காரனா ஆக்காதடி, புரிஞ்சுக்கோ. ஜஸ்ட் அவகிட்ட சொன்னடி, புரிஞ்சுக்கோ. உனக்கு எனக்கு செட் ஆகாது, அதை பற்றி மட்டும் தான் பேசினேன். புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ கிடன். நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன் கிடன், கிடன். சரி, ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜியோன் அவங்க மேலே அப்படியே நீல் டவுன் போட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டு அப்படியே நிற்கிறான். தயவு செஞ்சு கிடன், எனக்கு எஞ்சி கேட்குறேன். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ கிடன். நீ என் காலை பிடிச்சி கெஞ்ச வேணாண்டி, நான் உன் காலை பிடிச்சி கெஞ்ச ரெடியாக இருக்கேன். என்னை உன்கிட்ட மட்டும் விடு, அதை மட்டும் கொஞ்சம் தூக்கி போடு. ரத்தம் வேற நிறைய போயிட்டு, எனக்கு கையெல்லாம் உதறுது, புரிஞ்சுக்கோ கிட்டன், புரிஞ்சுக்கோ. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஓகே, நான் ஷீத்தல் கிட்ட இந்த வார்த்தை சொல்லவே இல்லை. உன் மேலே சத்தியம், இன்னைக்கு இந்த வார்த்தை நான் சொல்லவே இல்லை. புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோடி. அப்படியே சும்மா சொல்லலையே. இல்லை 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 இல்லடி, இல்லை, உண்மையாக தானே? ஆமாம். அப்படி சொல்லிட்டு அப்படியே லைட்டாக கிட்ட வந்து டக்குன்னு அவளை இழுத்து ஹக் பண்ணி அந்த கத்தி தூக்கி போட்டிருப்பான். அப்படியே மயக்கம் போட்டிருப்பா. அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டரெல்லாம் கூப்பிட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கான் அவளை பார்த்துக்கிட்டே. ஸோ கொஞ்ச நேரத்தில் உயிர் பயத்தை வர காட்டிட்டாங்க மயிர். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கிடன், தண்ணி வேணும். இரு. ஸோ அவனும் லைட்டாக தண்ணி கொடுப்பாட்டி விடுறான். எப்படி இருக்கு? என்னடி இதெல்லாம்? டீ உன்ன ஐயோ கழுத்து. வலிக்கல? இல்லை, நீ சொன்னதெல்லாம் உண்மையா? பொய் சொல்லல, சொல்லு. பொய் சொல்லலை, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். அப்போ என்ன லவ் பண்ணுறியா? I really love you. I love you டி. அப்போ என் கூட இரு. கூட தானே இருக்கேன். அது இல்லை, ஒரு புருஷனா என் கூட இரு. இரு, எனக்கு பேச வைக்காத. கையை நல்லா துண்டு துண்டாக போட்டு வச்சுக்கிட்டு எப்படி இருக்கிறது?
தாங்க மாட்டேன், மறுபடியும் மயக்கம் போடுவேன், ரெட் ஃப்ளவர் அதிகமாக இருக்கும், வேணாம். மனசில் சீத்தல். ஓ கிட்ட என்ன சாவடிக்காதடி. இந்த மொமெண்ட்லாம் ஒரு மாதிரி அழகாக க்ரியேட் ஆகணும். நீ கையெல்லாம் பேண்டேஜ் ஊற்றிட்டு இந்த கையில் ட்ரிப்பு போட்டுனே என்னடி இதெல்லாம்? எந்த ஆங்கிளில் நான் உன்னை அப்படிலாம்? அப்போது மனசில் அவதான் இருக்கா, நான் எப்படி இருந்தாலும் உனக்கு உன் மண்டையில் மூளைன்னு ஒன்று இருக்கா இல்லை எவனா? சரி சரி இருக்கலாம், சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட ட்ரெஸ்லாம் அப்படியே கழிச்சான். ஓகே தானே? இல்லை அது என்னடி? ஐ லவ் யூ. ஓ இந்த கர்மம் தான் வைக்குமா? ஐ லவ் யூ டூ அப்படி சொல்லிட்டு அவனும் அவளோட ட்ரெஸ்லாம் லைட்டாக மேலே மட்டும் கழிடுறான். ஜியோ என்னடி? பி ஜென்டல். ஓகே, பாடியெல்லாம் பார்த்தா ஜென்டலாக தெரியல. என்ன என்ன தீனி போட்டு வளர்க்குற? உயிர் ஜென்டலாகவே பண்ணுறேன். ஜியோ என்னடி? பார்த்து அதான் சொல்கிறேன், வேணாமா உனக்கு சீத்தல் இல்லை, லவ் இல்லை. என்ன தண்ணி எனக்கு வேணும் இப்போ, இதெல்லாம் ஒரு மயிரும் இல்லை அப்படி சொல்லிட்டு அடுத்தடுத்து அவன் மூவ் பண்ணுறான். ஸோ இப்போது வாயனுக்கு ஒரு மாதிரி பயம் வந்திருக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஜியோன் 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 இங்கே பாரு, கையில் வலிக்குது, போதும் சரி போதும், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். ஸ்ரீதல் கூட ஃபோன் பேசுக. கில்லடி இல்லை, ஏற்றி விட்டல, இறக்கி விட்டு வரேன் இரு. நான் வேணாம். உம்மா தாயே, ஒரு மயிரம் பிடுங்க வேணாம், நானே பிடுங்கிக்கிறேன். எந்த தானே அதுதானே தொலை விடுது, நானே பார்த்துறேன். நீ படுத்த ரெஸ்ட்டு மட்டும் எடுத்தாயே, தயவு செஞ்சு துணியெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. ஜூன் உனக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ முடியலடா டேய். ரொம்ப போயிட்டு வரேன்டி, முட்டிலடி அப்படி சொல்லிட்டு அவனும் போயிருப்பான். ஸோ இங்கே வாயன் இதெல்லாம் பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு அவ ஒரு மாதிரி ஃபோட்டோ பார்த்துட்ருப்பா. முன்னாடி ஜங்கு கூட பெரிய ஃபோட்டோ அப்படியே பார்த்து அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது.